தாஜ்மஹாலை எப்படி இந்த மாதிரி பக்கத்துல பிரம்மாண்டமா பார்க்கும்போது நல்லா இருக்குமோ அதே மாதிரி தூரத்துல இருந்து இப்படி பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்ததுங்க. நீங்களும் 7 அதிசயத்துல ஒண்ணா இருக்கிற இந்த தாஜ்மஹாலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஆக்ராக்கு அப்படி இல்லைன்னா டெல்லிக்கு போற ட்ரெயின்ல ஏறுங்க. நாங்க டெல்லி போற ட்ரெயின் தாங்க ஏறணும். ஆனா ஆக்ரால ஸ்டாப் நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அதுல இருந்து அப்படியே இறங்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆக்ரால ட்ரெயின் ஸ்லோவாகும் போது நாங்க ரன்னிங்ல இறங்கிட்டோம். சோ நீங்க அப்படி இறங்கும்போது பார்த்து சேஃபா இறங்குங்க. ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க இறங்கின உடனே வெளியே போய் ஒரு ஆட்டோவை பிடிங்க. ஒரு சிலர்லாம் டூரிஸ்ட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு உங்க பின்னாடி வருவாங்க. அவங்கள நம்பவே நம்பாதீங்க. நீங்களா டைரக்டா போய் ஒரு ஆட்டோவை பிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரைஸை கம்மி பண்ணி பேசுங்க. நாங்க ஆக்ரா ஈவினிங் போனனால ஒரு ரூம் ஸ்டே பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு போயிட்டோங்க தாஜ்மஹால் பாக்குறதுக்கு. அங்க டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு தனி பிரைஸ்ங்க, இந்தியன்ஸ்க்கு தனி பிரைஸ்ங்க. அதே மாதிரி நீங்க தாஜ்மஹால் அந்த மார்பிள்குள்ள போற மாதிரி இருந்ததுன்னா 250 ரூபாய் டிக்கெட்டுங்க. நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி காயின் கொடுத்துருவாங்க. அது பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எலக்ட்ரானிக் ஐட்டம் உள்ள அலோடே இல்ல. தயவு செஞ்சு அதை எடுத்துட்டே போயிடாதீங்க. அதுக்கப்புறம் சில பல செக்அப்லாம் தாண்டி நீங்க உள்ள வந்துடலாங்க. நீங்க தாஜ்மஹாலை பாக்குற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு காலையில போயிருங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்துருங்க. மத்தியானம் மட்டும் வந்துடவே வந்துடாதீங்க. நான் உள்ள ஃபர்ஸ்ட் டைம் போய் தாஜ்மஹாலை பார்க்கும்போது சும்மா வேற லெவல்ல இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. லைஃப்ல ஒரு டைம்னாச்சும் போய் பார்க்க வேண்டிய பிளேஸ்ல இதுவும் ஒண்ணுதாங்க. அப்படியே உள்ள என்ட்ரி ஆகி மார்னிங் வெளிச்சத்துல அந்த தாஜ்மஹாலை ரசிச்சுட்டு 2-3 போட்டோலாம் எடுத்தாச்சுங்க. போட்டோ எடுக்கிறதுக்காக சில பல சேட்டைகள்லாம் பண்ணிட்டுங்க. குதிச்சு போட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் குதிச்சு போட்டோ எடுக்கிறது, டான்ஸ் ஆடி போட்டோ எடுக்கிறது, தியானம் பண்றதுன்னு இந்த மாதிரி எந்த போட்டோவும் அலோடு இல்ல. சோ நீங்க அப்படி போட்டோ எடுத்தீங்கன்னா அங்க இருந்து பாத்துருவாங்க. பார்த்துட்டு வந்து உங்க போட்டோவை டெலிட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் என்னோட போட்டோவை டெலிட் பண்ணிட்டாங்க. தாஜ்மஹாலை இங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரெட் ஃபோர்ட் போட்டீங்கன்னா அங்க ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்க இருந்து தாஜ்மஹாலை பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். தயவு செஞ்சு அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்க டெல்லி இந்த ஆக்ரா அந்த மாதிரி போற மாதிரி பார்த்து சேஃபா போங்க. அதே மாதிரி பிரைஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி பேசுங்க. அரகுறை இங்கிலீஷ் கூட இல்ல, ஹிந்தி சுத்தமா தெரியாது. இப்படிப்பட்ட நானே போயிட்டு வந்தேன்னா நீங்களா தாராளமா போயிட்டு வரலாங்க. நீங்க இங்கன்னு இல்லைங்க, எங்க போனாலும் டிராவல் பண்ணும்போது பார்த்து சேஃபா டிராவல் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே தாஜ்மஹால் போகணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.